வெல்கம் டு டிகேடி மங்கை. வாழைக்காய் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது வாழைக்காய் கோலா உருண்டை செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வாங்க வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வாழைக்காயை கட் பண்ணி 2 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். வெந்த வாழைக்காய் எப்படி இருக்கும்னா நல்லா வாழைப்பழ தோல் உரிகிற மாதிரி அழகாக அதோட லேயர் பிரிஞ்சு வந்துடும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 2 ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு அதோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் அதில் போட்டு ஒரு திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றிட்டு அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்தோம்னா தான் நம்ம அந்த இதோட கலக்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு இதோட சேர்த்து நம்ம இதோட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா 2 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் கடல மாவையும் சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு என்ன ஆகும்னா அதோட கட்டியெல்லாம் இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த இதை நம்ம குலோப் ஜாமுன் செய்கிற மாதிரி உருண்டையாக நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த எல்லா கோலாவையும் நம்ம எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்துருக்க அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுட்டு அப்படியே லேசாக இந்த சைடு ஒரு திருப்பு, இந்த சைடு ஒரு திருப்புனீங்க அப்படின்னா அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். நமக்கு நல்லா தெரியும். நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் வர்ற வரைக்கும் அதை லோ ஃப்ளேமில் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே நல்லா வெந்து அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. அதை நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா குலோப் ஜாமுன் கலர் மாதிரி வந்துருச்சிங்களா? அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் கோலா உருண்டை. நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லா உருண்டையும் உள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நல்ல சுவையான, நல்ல கிறிஸ்பியான சுவையான கோலா உருண்டை ரெடி. எனக்கு ஒரு வேணும்.